சரி நான் வந்து எலெக்ஷன்லயும் நிக்கல, நான் ஓட்டு தான் போட வந்தேன். ஏங்க எலெக்ஷன்ல நிக்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா? அந்த உரிமையும் இல்லையா? இப்ப வந்து இது அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் இவ்வளவு தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்க ஓட்டும் போட முடியாது, ஏன்னா வந்து அந்த விஷயம் 1 இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு. அது வந்து தொழில் ரீதியா தானே தடை பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஓட்டு போடுற உரிமையை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் வந்து இது பண்ணது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம பரத் அண்ணா அண்ட் அவங்களோட டீம்ல இருக்கிற தேவானந்த் அவங்க தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே, அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன். வந்து பார்க்கும்போது மட்டும் கட்டி பிடிச்சு வாமா மறக்காம ஓட்டு போட்டுருமா, அப்ப எப்படி என்ன ஓட்டு போட சொல்லி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள பேன் பண்ணி சில வருஷம் வச்சிருவீங்க. இதனால சரி ஓகே, என்னால உங்களுக்கு லாஸே ஆயிருச்சு, ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட். ஆனா நீங்க என்ன பேன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்காம இருந்ததுனால உங்களுக்கு நீங்க லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? இல்ல அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது? சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமா நீங்க இருக்கீங்களா? ஓகே, நீங்க சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. அதான் சொன்னேன், அது வேற ஒரு கதை, அது நம்ம இங்க கொண்டு வர வேணாம். நம்ம எலெக்ஷன் ஓட் அது மட்டும் பேசுவோம். ஏன்னா அதை பத்தி பேசணும்னா அது இன்னும் ரொம்ப டீடைல்டா போனோம், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சோ அது மட்டும் இப்ப வேண்டாம். 18 வயசு ஆகல, அதனாலதான். ஐயா எனக்கு 21 வயசு ஆகுதுங்கய்யா. சோ அதுதான் நான் எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்தேன். நான் வந்து 3 வருஷமா மெம்பரா இருக்கேன். சோ என்னால கேண்டிடேட்டாவும் நிக்க முடியும், என்னால ஓட்டு பண்ண முடியும். பட் ஆனா என்னோட பேசிக் ரைட்ஸே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. சோ அதுதான், அது எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து உழைக்கும் கரங்கள் அணியில வந்து நிக்கிறதுக்காக இருந்தேன், ஆனா என்ன நிக்க விடல. அண்ட் இது வரைக்கும் சங்கத்துல இருந்து எனக்கு ப்ராப்பரா ஒரு லெட்டர் கூட வரல. நான் பேன் ஆனதுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பேன் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வேற ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனையா பண்றாங்க. அப்போ எனக்கு நீங்க லெட்டர் கூட அனுப்பலையே அப்படின்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருந்துச்சு. சங்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும்போது கூப்பிட்டு விசாரிக்கல. பட் ஆனா அது வேற ஒரு கதை. சோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. பட் அதுல ஆனா என் தரப்பு பெருசா கேட்கப்படல. அதெல்லாம் நம்ம இங்க கொண்டு வர வேணாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னோட இந்த ஓட்டிங் இந்த ரைட் போனதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் மெம்பரா நிக்க கூடாதுன்னு சொன்னதும் சரி, எதுக்குமே எனக்கு ப்ராப்பரா ஒரு லெட்டரோ இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோ எதுவுமே வரல. நாங்களா போய் கேட்கும் போதுதான் அது நம்ம விட்டுடலாம், அது ப்ளீஸ் தயவு செய்து என்ன கேட்காதீங்க அப்படின்னு. அதான் நான் பரத் அண்ணா டீம்ல இருந்து பரத் அண்ணாவும் தேவானந்த் அவங்களும் அப்படின்றதுதான் எனக்கு மேல சொன்னாங்க. சோ அதுதான் எனக்கு தெரியும். தேங்க்யூ.